ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எத்தீரியம் உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எத்தீரியம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு எத்தீரியம் வந்து ஃபர்தராக இன்னும் மூவ் ஆகி இங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், எத்தீரியம் வந்து எங்களுக்கு $3826 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போச்சு. திருப்பி எதனால் மார்க்கெட் மேலே போச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 4150 இங்கே இருந்து எக்ஸாக்டாக $3900 எக்ஸாக்டாக இதுக்குள்ளுக்கு வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால், இதுக்குள்ளுக்கு நிறைய லிக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. அந்த லிக்யூரிட்டிஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் மேலே கொண்டு போனாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எங்களுக்கு எதனால் இங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து கிளியரான ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவாக ஸ்டார்ட்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சிம்பிள் மார்க்கெட் வந்து கீழே எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஃபில் பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு லிக்விடிட்டிஸை மார்க்கெட் ஹண்ட் பண்ணினாலும் எங்களுக்கு வந்து இப்போ சொல்லலாம் என்னன்னு சொன்னால், இங்கே மேலே வந்து ஒரு எஃப்இஜி ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு சொல்லலாம் மார்க்கெட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் மேலே மூவ் ஆகி இங்கே எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி கீழே மூவ் ஆகலாம். ஏன் இப்போ கீழே மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், நிறைய வேல்ஸாக இருக்கலாம், எல்லோரும் வந்து எத்தீரியமை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எத்தீரியமை செல் பண்ணினாங்கன்னு சொன்னால், இதில் வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த மணி வந்து எங்கே போகும்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணியிருக்கும் வேணாம். நெக்ஸ்ட் வந்து அந்த மணி வந்து இன்ஃப்ளோ ஆக போகிற வந்து எங்கன்னு சொன்னால், லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸில். ஏண்டா ஃபஸ்ட்டுக்கு பிடிசி வந்து எங்களுக்கு ஓல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. பிடிசி ஓல் டைம் ஹையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிடிசி வந்து போயிடுச்சு. ரெண்டாவது வந்து எத்தீரியம் ஓல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணி எத்தீரியமும் போயிடுச்சு. இப்போ மூணாவது கிரே வந்து லார்ஜ் கேப்ஸ் தான். மூணாவது கிரே. அப்போ லார்ஜ் கேப்ஸை வந்து மார்க்கெட் இப்போ வேல்சன் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள லார்ஜ் கேப்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலுக்கு பம்ப் ஆகிட்டு போகும். எங்களுக்கு வந்து இப்போ வேல்ஸ் வந்து லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமில்ல. நெக்ஸ்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து லோ கேப் காயின்ஸ் இருக்குது, அதுலேயும் மீம் காயின்ஸ்லேயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மீம் காயின்ஸ்லேயும் லோ கேப் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த காயின் எல்லாம் வேறு லெவலுக்கு பம்ப் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு போகும். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு எத்தீரியம் உடைய சிம்பிளான அப்டேட் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து எங்களுக்கு இங்கேருந்து இந்த எஃப்இஜி கேப்பை மேலே போய்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இங்கே இந்த ஜோன் இருக்குது தானே, $4500 $4700 வரைக்கும் இங்கே வந்து கிட்டத்தட்ட $817 மில்லியன் வந்து லிக்யூரிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த லிக்யூரிட்டிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி கீழே மூவாக ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகக்கள் எத்தீரியம் படி என்ன சரி குட் நியூஸ் ஒன்று வருதுன்னு சொன்னால், எத்தீரியம் வந்து இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாகவே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து நான் கீழே போடுகிறேன் இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். ஏன்னா அதுக்கான மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது அது வரைக்கும் வாரத்துக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இஎம்ஐ எனேபிள் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இஎம்ஐ பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இஎம்ஐ பிரேக் டவுன் நடந்திருக்குது. திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்துருக்குது. பட் எங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த 20 இஎம்ஐயில் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இன்னும் கீழே மூவ் ஆகலாம். அப்படி கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால், நான் எதனால் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்டா, எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடங்கும் இங்கே 200 இஎம்ஐயில் சப்போர்ட் இருக்குது. அப்போ இங்கே வந்து 200 இஎம்ஐயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவ் வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இஎம்ஐ பிரேக் அவுட் நடந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு பிறகு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 98% மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்குது. இந்த சப்போர்ட்டு பிறகு கிட்டத்தட்ட 1 மந்தில் எங்களுக்கு வந்து எத்தீரியம் 98% பம்ப் ஆகிருக்குது அந்த சப்போர்ட்டுக்கு பிறகு. சரியா? அப்போ எத்தீரியமில் வந்து இன்னும் ஒரு பிக் மூவ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் இங்கே இருக்கிற இஎம்ஐயோட சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கேருந்து ஃபர்தராக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து எத்தீரியமில் எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. சரியா?
பார்ப்போம். எங்களுக்கு வந்து எதீரியமில் ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது புல்லிஷ் பெனட்டாகவும் எடுக்கலாம். பட் இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக தான் இருக்குது. புல்லிஷ் ஃப்ளக்காக எடுக்கலாம், புல்லிஷ் பெனட்டாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிசெண்டிங் சேனல் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி எதுக்குன்னு சொன்னால் புல்லிஷுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒன்று காட்டுறேன். ப்ரீவியஸாக இதுக்கு முன்னுக்கு பாருங்கள். இதுக்கு முன்னுக்கும் என்ன நடந்திருக்குதுன்னா சேம் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபார்ம் ஆகிட்டு தான் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஒன்று தந்திருக்கும். அங்கேருந்து தான் பிரேக் அவுட் தந்து ஒரு 34% கிட்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிருக்கும். எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் விளங்குது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு இருந்த ப்ரீவியஸாக இருந்த ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த புல்லிஷ் ஃப்ளாக்காக எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்லலாம். டிசெண்டிங் சேனல் பேட்டர்னில் பாருங்கள், எங்களுக்கு இங்கே ஒரு மூவ் ஒன்று தந்திருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு மூவ் ஒன்று தந்திருக்குது. அது எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி போயிட்டு ஒரு ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே வந்து திருப்பி மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஹையோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்திருக்குது. அதுக்கு பிறகு பிரேக் அவுட் நடந்திருக்குது. சேம் இங்கே பார்க்கலாம், அதே விஷயம் இங்கே பார்க்கலாம். இப்போ நடக்கிறதும் பாருங்கள், எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி என்ன செஞ்சுருக்குது சொன்னால் திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு நாங்கள் இதை எடுக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து திருப்பி மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்குது. கீழே வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்போ சொல்லலாம், எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குதுல்ல, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இங்கே ரெண்டு சினாரியோ தான். ஒன்று வந்து எங்களுக்கு கீழே மூவ் ஆகி எங்களுக்கு இந்த 200 EMA சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். ஓகே, உங்களுக்கும் கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியில் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சு நீங்களும் ஒரு ட்ரேடராக விரும்பினான்னு சொன்னால் எங்களுடைய காயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.